இப்போ நம்ம சம் நம்பர் 37லேருந்து ஒரு முக்கியமான பகுதி, அதாவது ஃபாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த பகுதி இது 37ல் ஆரம்பித்து லாஸ்ட் சம் 43 வரைக்கும் வரும்னு வச்சுக்கிங்களேன். இப்போ இந்த அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பழசில் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது தப்பாக பிரித்து கொடுத்துருப்பாங்க ப்ராஃபிட் ஷேரிங்கை. அதுக்கு அடுத்தது ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் ஃபாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கொஸ்டின் படிச்சுட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் உங்களுக்கு புரியும் பாருங்க. The net profit of X, Y and Z for the year ended March 31st, 2020 was rupees 60,000 and the same was distributed among them in the agreed ratio of 3:2:1. எவ்வளோ அமௌண்ட்னா 60,000 ரூபா. அந்த ஷேரிங் ரேஷியோ வீதம், அதாவது 3:2:1 வீதம் பிரித்து கொடுக்கிறது. It was subsequently discovered that the under-mentioned transactions were not recorded in the books. அப்போ இன்னைக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 5% போடவே இல்லை. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸுக்கு 700, ஒய்க்கு 500, இசட்டுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 300, அதுவும் கணக்கில் கொண்டு வந்து காட்டல. அதுக்கடுத்து பார்ட்னர் சேலரி பொறுத்த வரைக்கும் எக்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாய், ஒய்க்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 1500 rupees. இதெல்லாம் போடாமல் நமக்கு கணக்கு போட்டிருக்காங்க. த கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த பார்ட்னர்ஸ் வேர் ஃபிக்ஸடு எக்ஸ் 1 lakh, ஒய் பொறுத்த வரைக்கும் 80,000 அண்ட் இசட்டுக்கு பொறுத்த வரைக்கும் 60,000. இப்போ நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் என்னன்னா, அட்ஜஸ்டிங் என்ட்ரி கேட்குறாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வச்சு அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ். இப்போ நான் அந்த டிஸ்ட்ரிபியூஷனை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு பிறகு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்ப்போம். இப்போ எக்ஸு, ஒய், இசட் டோட்டல்னு ஒரு காலம், மொத்தம் 4 காலமாக பிரிச்சுக்கிட்டேன். இப்போ பர்டிகுலர்ஸில் பார்க்கும் போது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எத்தனை பர்சன்ட்ஸ்னா 5%. எக்ஸுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிடைக்குதுன்னா 1 lakhக்கு 5%னா 5,000. ஒய்க்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எவ்வளோ அமௌண்ட்டுனா 4,000. இசட்டுக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்னா 3,000. அதுக்கு அடுத்தது இதெல்லாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் 2 சைடில் வரணும். அதனால தான் 2 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நான் வச்சுக்கிங்க. அதுக்கடுத்து சேலரி எங்கே தான் வரக்கூடியது, அப்ராப்ரியேஷனில் 2 சைடில் தான் வரும். அதனால தான் ஆட் போட்டு சேலரி அமௌண்ட்டு. எக்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் 1000 rupees, ஒய்க்கு பொறுத்த வரைக்கும் 1500, இவருக்கு நில்லு. அப்போ 2 சைடில் வரக்கூடிய டோட்டல் அசைன் பண்ணி தான் நம்ம நினச்சிக்க வேண்டியது தான். டோட்டல் போட்டாச்சு. எக்ஸுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 6,000, ஒய்க்கு பொறுத்த வரைக்கும் 5,500 வருது, இசட்டுக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்னா 3,000. இதுக்கு அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இருக்குது. இது எங்கே வரும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் பை சைடில் வரும். இப்போ பை சைடில் வர்றதுனால நாம் என்ன பண்ணுறோம், இந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணுறோம். எந்த அமௌண்ட்னா இந்த மேலே உள்ள அமௌண்ட்டில். அப்போ 700 மைனஸ் பண்ணோம், 500 மைனஸ் பண்ணோம், அதுக்கு அடுத்தது 300 மைனஸ் பண்ணிட்டோம். இப்போ மைனஸ் பண்ணிட்ட பிறகு டோட்டல் போட்டேன். இவருக்கு பொறுத்த வரைக்கும் 5,300 வருது, அவருக்கு பொறுத்த வரைக்கும் 5,000, இவருக்கு பொறுத்த வரைக்கும் 2,700. அப்போ டோட்டல் அமௌண்ட் இந்த 13,000 ரூபாயை இந்த ரைட் டிஸ்ட்ரிபியூஷன்னா இப்படி தான் பிரித்து கொடுக்கணும். நாம் என்ன பண்ணிட்டோம், இந்த டிஸ்ட்ரிபியூஷனை 13,000 ரூபாயை ஓல்டு ரேஷியோ விதம் பாருங்களேன், ராங் டிஸ்ட்ரிபியூஷன் 3:1:1. அப்போ பிரித்து கொடுக்கும் போது எவ்வளோ அமௌண்ட்னா 7,800 சொல்லி கொடுத்தாச்சு. இவருக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும் போது 2,600 சொல்லி கொடுத்தாச்சு. இவருக்கும் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 2,600 சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ யாருக்கு அதிகமாக போய் சேர்ந்துருக்குன்னு சொல்லி பாருங்க. இது ரைட் டிஸ்ட்ரிபியூஷன். 5,300 தான் கொடுக்கணும், ஆனால் 7,800 கொடுத்தாச்சு. அப்போ எவ்வளோ அமௌண்ட்டு அதிகமாக கொடுத்துருக்கோம் பாருங்க. அப்போ இந்த அதிகமாக கொடுத்த அமௌண்ட்டை நம்ம அவர்கிட்ட என்ன பண்ணிடணும், பிடிச்சி யாருக்கு கொடுக்கணும்னா, யாருக்கு குறையுதோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். யாருக்கு குறையுதுன்னா ஒய் அண்ட் இசட்டுக்கு குறையும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க டோட்டல். இவருக்கு பொறுத்த வரைக்கும் மைனஸ் சைன் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்க, 2,500. இவருக்கு பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் சைன் போட்டு காட்டியிருக்கேன். எவ்வளோ அமௌண்ட்னா 2,400. இவருக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இவருக்கும் ப்ளஸ் சைன் தான். 2,700ல் 2,600 போச்சுன்னா எவ்வளோ அமௌண்ட்னா 100. இந்த ப்ளஸ் சைனில் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா எங்கே வரும்னா கிரெடிட்டில் வரும்.
இந்த மைனஸ் சைனில் வரக்கூடியது எங்கே வரணும்னா டெபிட்டில் வரும். இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் வாரம் பாருங்க. எக்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டுறாதீங்க. காரணம் என்னன்னா இங்கே வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல். அப்படின்ன காரணத்தினால என்ன வரணும்னா எக்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் மென்ஷன் பண்ணணும். அதை மட்டும் நல்லா நான் வச்சுக்கிங்க. எக்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் டெபிட் எவ்வளோ அமௌண்ட்னா டெபிட் சைடில் வந்து 2500. 2 ஒய்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் 2400 கிரெடிட்ல. அதே மாதிரி 2Z கரண்ட் அக்கௌண்ட் கிரெடிட்ல 100. இதுதான் அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ். அதாவது பாஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு உள்ள ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டாச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது 38 சம் பார்ப்போம்.